அன்பான நேயர்களே, இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதன்மொழி என்ற நிகழ்ச்சி. மக்களுடன் மருதன்மொழி என்ற நிகழ்ச்சியில் இன்று நேயர்களே உழைப்பால் உயர்ந்தோர் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம். அன்பிற்கின நேயர்கள், இன்றைய மக்களுடன் மருதன்மொழி நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நமது இண்டூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதனுடைய உரிமையாளராக செயல்படக்கூடிய பச்சமுத்து அவர்கள் நம்மளோடு இன்று சிறப்பு விருந்தினரில் பங்கேற்க இருக்கிறார். உழைப்பால் உயர்ந்தோர் என்ற அற்புதமான தலைப்பு. காரணம், சிறு வயதிலே ஒரு நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக இந்த இண்டூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையிலே தன்னால் இயன்ற அளவு ஒரு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய பச்சமுத்து அவர்களை இன்றைய உழைப்பால் உயர்ந்தோர் அப்படின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மருதன்மொழி சமுதாய வானொலி மகிழ்ச்சி கொள்கிறது. இன்றைக்கி நாம் இந்த வானொலியில் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த வானொலியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமே அன்னாருடைய கடையிலேருந்து வாங்கினது தான் அப்படின்றத பெருமையோடு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறோம். அப்படி அவரை நாம் அவர் கூட பேசுகிறது ஏறக்குறைய நான் சொல்கிறதெல்லாம் 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளாக இருக்கும். பசுமையாக நினைவுக்கு வந்து போகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் சின்ன ஒயரு கேபிள் எல்லாத்துக்கும் போய் அவர்கிட்ட நின்று கன்சல்ட் பண்ணி இது வேணும் அது வேணும்னு அவரையும் நான் டார்ச்சர் பண்ணி அவரும் என்ன தேவைன்றதை பொறுமையாக கேட்டு கொடுத்து இன்றைக்கி இந்த வானொலி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொன்னால் அதில் அந்த எலக்ட்ரிக்கல் பொருளில் அவருடைய உழைப்பும் இருக்குது, அவருடைய சேவையும் இருக்குது அப்படின்றது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லி அவர் எப்படி தன்னுடைய தொழில் நடத்தினார், எப்படி அந்த தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு, என்னென்னலாம் செய்யலாம், ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன, எவ்வளோ தியாகங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்கும், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கும், அதை பற்றியெல்லாம் பேச இருக்கிறோம். நீங்களும் கூட உங்களுக்கு மனசில் ஏதாச்சும் சந்தேகம் அல்லது எலக்ட்ரிக்கல் சார்ந்த பொருள் சார்ந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அவர் கூட கேட்கணுன்னாலும் சரி நீங்கள் கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அன்பார்ந்த எஃப்எம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மற்றும் எனது வாடிக்கையாளர் மற்றும் எனது சேவையை பூர்த்தி செய்வதற்காக அனைத்து வித பொருட்களும் வாங்கி மகிழ்ச்சியுடன் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி சிறப்பாக வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் நம்மக்கிட்ட கிடைக்கும். சேவைகளை நன்றாக எனக்கு திருப்தியாக செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எங்களுடைய திருப்திக்காக நாங்களும் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்கண்ணா. ஏதாவது நேயர்கள் டவுட்? கண்டிப்பாக நேயர்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி அறிமுகம், நீங்கள் எந்த ஊர் என்ன எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் சார். தருமபுரி மாவட்டம் இண்டூர் ராஜாகொல்லி அப்படின்ற கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா மாது, அம்மா பழனியம்மாள். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ப்ளஸ் ஒயரிங் வேலை செய்வார். அப்போ சின்ன வயசுலேருந்து அவர் இன்னும் நான் பிறந்ததுலேருந்து அவர் அந்த வேலை தான் தொழிலாக செஞ்சுட்ருக்கிறாரு இப்போ 40 வருஷமாக. அதாவதுன்னா எலக்ட்ரிஷியன் இப்போ ஒரு வீட்டுக்கு வேலைன்னா கூப்பிட்டு செஞ்சு கொடுப்பாரு. இப்போ எல்லாம் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலை அப்போ ஆரம்பத்தில் செஞ்சு கொடுத்தாரு. படிச்சிருந்தாரு சார். அவர் இப்போ 10வது படித்து முடிச்சுட்டு அந்த வேலை சின்ன சின்ன விவசாய வேலைகள் இதுக்காகலாம் பண்ணல சார். அவர் ஏதோ அவனுடைய திறமைக்காக அவர் செஞ்சார். சின்ன வயசுல சுயமா அவர் சொந்த முயற்சி சின்ன புக் வாங்கி வச்சு அப்போவே ட்ரைனிங் எடுத்து ஐடி எல்லாம் போக கிடையாது, எந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போக கிடையாது. 10th பாஸ் பண்ணார். அதோட பார்த்துட்டு அப்படியே சின்ன சின்ன விவசாய வேலைகளும் பார்த்துக்கின்னு இதுவும் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்குறாங்க அப்பா அம்மா. நல்லது, வாழ்த்துக்கள். நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சரி, இப்போது நீங்கள் என்ன படிச்சிங்க சார்? நான் படித்தது 10வது தான் சார். 10வது பாஸ் பண்ணியிருக்கேன் சார். 10வது பாஸ் பண்ணிவிட்டு சரி அப்பானுடைய கஷ்டம் குடும்ப சூழ்நிலைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தருமபுரியில் ஒரு பெரிய நிறுவனம் எலக்ட்ரிக்கல் நிறுவனம் இருந்த கடை அருண் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு அவர் தான் எங்கள் குரு. சரிங்க. அவர் கிட்ட போய் சேர்த்து அப்பா ஜாயின் பண்ணி விட்டார். அந்த வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வருஷமாக அந்த கடையில் ஒர்க் பண்ணோம். அதனுடைய அனுபவங்கள் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. எங்கள் ஒய்ஃபினுடைய சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை நாங்கள் வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல் நேமில் ஆரம்பித்து இண்டூரில் அவங்களுடைய சப்போர்ட் மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா அனுபவமாச்சு. பேசுவோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க. வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
வணக்கம் சார். 2 கேள்விகள் எனக்கு இருக்குயா உங்ககிட்ட. இந்த எலக்ட்ரிக்கல் அப்புறமா பிளம்பிங் ஒர்க் அப்படிங்கறது செய்யறீங்க. இதுல வந்து பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சவால்கள் நீங்க என்ன சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும்? குறிப்பிட்ட இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வேலைக்கு ஒரு தடையாக இருக்குமா? இது எப்படி நீங்க எதிர்கொண்டு சவாலா சந்திச்சிருக்கீங்க? இது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்து இந்த பிளம்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வந்து புதிய டெக்னாலஜி அல்லது இது வந்து அந்த காலத்துக்கு பிளம்பிங் வேலைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிளம்பிங் வேலைக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் மாதிரி இருக்கா? இதுல வந்து யூனிக்கான, அதாவது தனித்துவமான அடையாளம் பதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான புதுசா ஒருத்தவங்க வராங்க இந்த ஃபீல்டுக்கு நான் தேர்ந்தெடுக்கணும்னு, அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிப் என்ன? அட்வைஸ். ஆமா, நன்றி. நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க முதல் கேள்வி. ஐயா கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஆகிருக்குங்க பிளம்பிங்கில். பிளம்பிங்க்கு டேங்க்கு தேவையானது முதல்ல வந்து டேங்க் பதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானது கன்ஃபார்மாக ஒரு போர்வெல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் வேணும். சின்டெக் டேங்க் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம், இண்டிவிஜுவல் பாத்ரூம் எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புது வீடு கட்டுறவங்க அத்தனை பேருமே செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் பிளம்பிங் லைட்னு மெட்டீரியல், பிராண்டடான மெட்டீரியல்கள்லாம் வாங்கி தனித்தனி லைனாக பிரித்து கொஞ்சம் அடிச்சிக்கினீங்கன்னா அந்த லைன் தண்ணி வர்றது வந்து நம்மளுக்கு அடப்ப வராதுங்க. சால்ட் வாட்டர் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நிறைய சால்ட் அதிகமாக இருக்குது. நம்ம ஏரியா ஃபுல்லாக போர்வெல் எல்லாமே. அதுக்கு தகுந்த பைப்பு யூபிவிசி, சிபிவிசி இந்த மாதிரி மெட்டீரியலாக போட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அடப்புகள் வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிவிசின்றது ஃபஸ்ட்டு முன்காலத்தில் இருந்தது பிவிசி பைப்பாக இருந்தது. அதே வந்து நம்ம தவிர்த்து இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களுக்கு அந்த சால்ட் வாட்டருக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணணும்னா அந்த இதுக்கு பைப் லைனுங்களாம் தனித்தனியாக அடித்து நல்லா கிளியராக பண்ணிக்குவாங்க. வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு, பாத்ரூமுக்கு தனித்தனி லைனாக பிரித்து அடித்து கொஞ்சம் ப்ராப்பரான அது பிளம்பர் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுபவம் ஆளுங்கிட்ட கொடுங்க. அப்போ தான் நல்லா ப்ராப்பராக நம்மளுக்கு தேவையானது செஞ்சு கொடுப்பாங்க, நம்மளுடைய திருப்தியாகவும் இருக்கும். சரி, இப்போ 2வது அவர் கேட்டது புதுசாக வரவங்களுக்கு, எலக்ட்ரீஷியனோ பிளம்பிங்கோ இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன டிப்ஸ் உங்கள் அனுபவத்தில்னு கேட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் இல்லை புதுசாக ஒரு தொழிலுக்கு வராரு, தொழில் பிளம்பர் வராரு. பிளம்பர் உங்ககிட்ட நிறைய பிளம்பர்ஸ் இருப்பாங்க, அங்கே போய் பார்ப்பான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? அந்த தம்பிகள் இப்போ புதுசாக நிறைய இளைஞர்கள் வந்து நிறையா மோட்டிவேஷனோட வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க வேலையை வந்து திருப்தியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு நல்ல பிளம்பர்கிட்ட, எலக்ட்ரிஷியன்கிட்ட நல்ல ப்ராப்பராக நல்ல ட்ரைனிங்காக இருக்கிறவங்ககிட்ட நல்ல தொழிலை வந்து முதல்ல நல்ல நுணுக்கமான தொழில் நிறைய இருக்குது. அது கற்றுக்குவாங்க. நல்ல ப்ராப்பராக 1 வருஷன்றது, 2 வருஷன்றது, 5 வருஷம் கூட எடுத்துக்குவாங்க. நல்லா ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அது மோட்டிவேஷனாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த புது கஸ்டமருக்கு நீங்கள் போய் ஒர்க்கை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் கஸ்டமர்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கணும். திருப்பி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணி நம்மக்கிட்ட ஒர்க்கை கொடுக்குற மாதிரி மோட்டிவேஷன் ஆளுங்கிட்ட நீங்கள் கஸ்டமராக பழகிக்குவாங்க. சரி, இண்டூரில் நீங்கள் கடை வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுங்க சார்? இண்டூரில் வச்சு இப்போ 12 வருஷம் ஆகுதுங்க சார். 2013 ஸ்டார்ட் ஆனது. சரி, எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க? இண்டூர்ன்றது ஒரு சென்டர் பாயிண்ட். எங்க சுத்தி நிறைய வில்லேஜ் கிராமம் இருக்கு, எங்கெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கு? எல்லா நான் சொல்லிக்கிறது என்னன்னா சார், நம்ம கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருடைய சப்போர்ட்னாலதான் இவ்வளவு நிறுவனம் இவ்வளவு இதா போயிட்டு இருக்கு. அனைத்து வாடிக்கையாளர்களும் எனக்கு வந்து மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிற எப்பம் மூலயமா. ஏன்னா பப்ளிக்ல இந்த விஷயத்த வந்து எல்லா சிட்டிகளுக்கும் நல்லா பரவிட்டு இருக்கு, எப்பம் நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய நன்றி கடனா வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி, திருப்தி. அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இண்டூர்லேருந்து சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இண்டூர், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய உள்ளூர் கிராமம் சார். இண்டூர், பண்டல்லி, அப்புறம் நடப்பநல்லி, அப்புறம் வந்து ராஜாகுள்ளல்லி, அப்புறம் திப்பட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கும்பலப்பாடி, அப்புறம் நம்ம சர்க்கிளில் பள்ளப்பட்டி, நத்தப்பட்டி,
அப்புறம் மாரியம்பட்டி, அப்புறம் பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம், ஏரியூர், நெருப்பூர்லயும் இருக்காங்க சார். நெருப்பூர்லயும் வந்து எடுத்துக்கிறாங்க, பெரும்பாலும் எடுக்கிறாங்க. சரி. அப்புறம் எரப்பட்டி நாகாவதை அணை, ஆமா அங்க இருக்கு சார். எல்லாம் நம்ம செத்து ஓட்டால் எத்தனை கிராமம் இருக்கோ ஒன்று குறைஞ்சது ஒரு 100-150 கிராமத்துக்கு நம்ம சப்ளை போயிட்டு இருக்கு சார். நம்மளோட சர்வீஸும் நல்லா இருக்கும். கஸ்டமர்னுடைய இது வந்து மோட்டிவேஷன் அவங்களுடைய வாயிலால வந்து என்ன திருப்தி இருக்கு, என்ன குறை இருக்குன்னு நம்ம சொன்னாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். என்ன குறை இருக்கோ அதை சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி அந்த இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஒரு தொழிலுக்கு வந்து சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியம் சார். எந்த ஒரு பொருளுக்கோ மற்றபடி வேற ஏதாவது ஒரு பொருளுக்கு டவுட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்தாதான் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சரி, ஒரு தொழில் நடத்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ எங்களை மாதிரி வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியும், அண்ணனுக்கு என்னப்பா எலக்ட்ரிக்கல் கடை வச்சுன்னுக்கிறாரு, எப்படி ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் தொழில் பிஸ்னஸ்ஸு அவருக்கும் வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வளர்ந்த நிறுவனத்தை கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, 10ஆம் வகுப்பு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஆமாங்க. என்ன பண்ணார் அப்பா, என்ன ஆச்சு சார்? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஊரில் அங்கேயும் விளையாடிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் அருண் எலக்ட்ரிக்கல் தருமபுரி பெரிய கடை, அருண் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு பெரிய நிறுவனம். ஆமாம் சார். அதில் வந்து கொஞ்சம் நம்ம தொழிலாளியாக கொண்டு போய் நிறுவனாரு. இப்போ சரியா சொல்லணும்னா அந்த பொருள் எடுப்பான்னு எடுத்து கொடுக்கணும். எதை எடுப்பான்னா ஓனர் சொல்றது எடுத்து கொடுத்து ஒரு சீட்டு போட்டு ஓனர் கிட்ட கொடுக்கணும் சார். அப்போ வந்து நம்மளுக்கு படிப்புன்றது கொஞ்சம் கம்மி தான் சார். சரி. ஏன்னா அப்போ டெலிகிராம் வந்து லேண்ட்லைன்ல தான் இருந்தது. அந்த நம்பரை எடுத்து கூட என்னால அழுத்தி கால் பேச தெரியாது. அப்போ வில்லேஜ்ல இருந்து நம்ம அங்க போனதுனால டவுனு, அங்கிருந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அங்க போயிட்டு அனுபவமா எங்க குருவா அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தாரு. அவர் புருஷோத்தமன் காந்திமதி. ஆமா ஆமா, அவங்க தான் வந்து ஒரு குழந்தையா பார்த்து பையன் மாதிரி அவங்களுக்கு எனக்கானது எல்லாமே கொஞ்சம் பண்ணி கொடுத்து நிறைய ட்ரைனிங். 13 வருஷமும் அங்கே ஒர்க் பண்ணாங்க. ஒரே கடையில 13 வருஷம் ஒர்க் பண்ணோம். அங்கே ஒரு நல்ல பேர். அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்காக மோட்டிவேஷனுக்காக நாங்கள் அவர் கடைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் ஒரே கடையில் 13 வருஷம் இருக்கிறது பெரிய விஷயம் தான். அதில் வேலை செஞ்சேன். ஒரு குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வேலை செய்வோம். அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு முதலாளி நம்பிக்கையாக அவருக்கு என்ன நான் நம்பிக்கையாக பண்ணணுமோ அந்த தொழிலில் அப்பதான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 13 வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க. சரி, அனுபவங்கள் கற்றுக்கிட்டீங்க. என்ன பொருள் என்ன ஏதுன்ற பூரா தொழில் நுணுக்கம் சொல்லி கொடுத்தாரு. ஆமா சார், அவரு தான் நம்மளுக்கு அனுபவம். நம்ம பேசும். வருக, வணக்கம். வணக்கம் சார், அதப்பாடில தீபா பேசுறேன் சார். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. சிறப்பு விருந்தர் அது சரி வரமாட்டேன் சார். பரவாயில்ல, நம்ம ஊர் தான், ஒரு இண்டூருக்காரர் தான், ஒரு பச்சைமுத்து. ஆமா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க மேடம், நன்றி. அப்புறம் இது பரம்பரை தொழில் மாதிரி தெரியுது எனக்கு. நீங்க அப்பாவும் இதே வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆமாங்க மேடம். அது வந்து எங்க அப்பா வந்து தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் செய்யற ஒர்க்கு, ஒயரிங் வேலையெல்லாம் அந்த வீட்டுங்களெல்லாம் போயிட்டு லைன் செஞ்சு கொடுக்கறது, சர்வீஸ் ஆகிட்டு அடிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைங்க மேடம். நான் வந்து அதை கொஞ்சம் மாற்றி எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸாக கொண்டு வந்திருக்கேன் மேடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரே இடத்துல நீங்க 13 வருஷம் வேலை பார்த்ததுனாலதான் அந்த வேலையோட இதெல்லாம் உங்களால கத்துக்க முடிஞ்சது. வேற போயிருந்தீங்கன்னு வச்சுக்க. ஆமாங்க மேடம், அது எந்த வேலையும் நம்ம கத்துக்க முடியாது. ஆமா மேடம், எல்லா தொழிலும் வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். அந்த ஒரு தொழில வந்து நீங்க வந்து ஒரு துணிச்சலோட எடுத்து அந்த ஒரு தொழில வந்து ஒரு மோட்டிவேஷனான வேலைகளை வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட போனாதான் மட்டும் அந்த இதுக்கு நம்ம ஒரு வெற்றி காண முடியும். தீபமா, சொல்லுங்க சார். அண்ணன் வந்து கொஞ்சம் அடக்கமா சொல்லிட்டாரு. அப்பா வந்து ஒரு கூலி, ஒரு இடத்துக்கு போனா கூலி வேலைக்கு போனாரு. ஆனா அவருடைய மகன் வந்து இன்னைக்கு ஒரு முதலாளியா நிக்கிறாரு. அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் கேட்கும் போது நம்ம வீட்லயும் பிள்ளைங்க வளருவாங்க. இப்போ அவர் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆகி டுட்டோரியலுக்கு போய் படிச்சு அங்க ஒரு 13 வருஷம் வேலை செஞ்சு இன்னைக்கு இண்டூர்ல நம்ம சுற்று வட்டாரத்துல நம்ம பக்கத்துல கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்து நிக்கிறாரெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வீட்டுல வளர்ற பிள்ளைங்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். நாமளும் ஒரு ஊக்கம். கரெக்ட். ரைட். நல்லது. நன்றி.
இப்போ நம்ம கடை எங்கே இருக்குது அது நான் கேட்கவே தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்லணும். ஆமாம் சார், நம்ம தருமபுரி இது இண்டூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒகேனக்கல் ரோட்லேயே ஒரு பழைய ஓல்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆப்போசிட். பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அதுக்கு ஆப்போசிட்டில். ஆமாம். சரி, இப்போது ஒரு 13 வருஷம் அங்கே அருண் எலக்ட்ரிக்கல்ஸில் உங்களுடைய அனுபவம். ஆமாம். அதன் பிறகு எப்போ இந்த தொழில் நாமளே பண்ணலாம்பா, எவ்வளோ நாளைக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டே இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கே தோணுச்சா? யார் தோணுனது? என்ன, எப்படி அந்த காலம் என்ன, எப்படி நடந்தது? அந்த காலம் வந்து போனது சார், எங்கள் கல்யாணம் மேரேஜ் ஆகிடுச்சு சார். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபினுடைய மோட்டிவேஷனில் தான் இது கடை வந்து வைக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன். சுய தொழில் ஒரு ஃபேமிலி ஆச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் கேட்பாங்கள்ல வீட்டில். ஆமாம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் வெற்றிக்கு பின்னாடி எங்கள் ஒய்ஃபு தாங்க. அவங்க பேர் சொல்லுங்க. கலையரசி. சொல்லுங்க. ரைட். அவங்க சொல்லி தான் மேடம், அவங்க சொல்லி தான் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கடையாக வைக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது அவங்க தான். சரி, அவங்களுடைய தயவுல தான் இப்போ ரன்னிங் போயிட்டு இருக்கோம். அவங்க எப்படி உங்களுக்கு வீட்டில எல்லாம் திருமணம் பார்த்து வச்சாங்களா? எப்படி திருமணம் எப்படி நடந்தது? அது கொஞ்சம் லவ் மேரேஜ் தான் சார். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்ரைட்டிங் முடிச்சிருக்காங்க, டைப்ரைட்டிங் முடிச்சிருக்காங்க, டயலி முடிச்சிருக்காங்க. அருண் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக வந்து சேர்ந்தாங்க. நீங்க 10ஆம் வகுப்பு, அவங்க டேலி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சிஸ்டம் ஒர்க்கு மட்டும் அவங்களுது. சரி, நான் மெட்டீரியல் என்னவோ நம்ம இது பண்றது. அதுல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் இப்போ பழகணும். பிடிச்சி போச்சு, பிடிச்சாச்சு. சரி, எனக்கு மனசு பிடிச்சாச்சு. அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க கொஞ்சம், ஏன்னா எல்லா குடும்பத்துலயும் அது நடக்கிறதாங்க. அது கொஞ்சம் எல்லாம் கன்வெர்ஸ் பண்ணி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி கொஞ்சம் அரேஞ்ச் மேரேஜா வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும். 2 குடும்பம் சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு சார். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய சப்போர்ட் தான். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ அங்கேயே பார்த்தீங்க, பிடிச்சி போச்சு, திருமணமும் வீட்டில் 2 வீட்டாரும் பேசி திருமணம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு போனீங்களா? போயிட்டு தான் சார். ஒரு 1 இயர் பக்கம் போயிட்டு தான் வந்தோம். புருஷன் பொண்டாட்டியே வேலைக்கு 2 பேரும் ஒன்னாவே வேலைக்கு போவோம். அங்கேயே இது பண்ணி அப்புறம் எல்லாம் கொஞ்சம் அந்த அதான் தெரியும் இல்லையா, சிறுசம்பி மாதிரி ஒரு சீட்டு பண்டு போட்டு அதில் வந்து பணத்தை எடுத்து கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் சட்டோ பண்ணதுனால அவங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம கடையை ஆரம்பித்தோம். ஓனர்கிட்ட சொன்னீங்களா? ஓனர்கிட்ட சொல்லி மெட்டீரியல்லாம் அவர் தான் சார் சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தாரு. முதல்ல ஆமாம், மெட்டீரியல் ஃபுல்லாக அவர் தான் சப்ளை பண்ணி கொடுத்தாரு. மற்ற கம்பெனியெல்லாம் லிங்க் அவர் தான் சொல்லி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. சரி, அவர் ஆயிருந்தா இருந்தாலும் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அப்படியே எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலைக்கு போனோமா, பொருளை எடுத்து கொடுத்தோமா, அது பில்லை போட்டோமா, போயிட்டே இருக்கலாம். ஆனால் முதல் போட்டு ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்றது ஒரு ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க். அன்னைக்கு எப்படி இருந்தது, என்ன மனநிலை? அடா தப்பிப்புமா, ஓடுமா, ஓடாதா இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து நீங்கள் வெற்றி பெற்று நிற்கிறீங்க. ஆனால் முதல் நாள் இல்லை மாதம் எந்த ஓட்டம் இருந்தது சார்? என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும். எதை நோக்கி போகிறோன்றது ஒரு கனவு இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை சார். இப்போ நம்ம தேவைக்குன்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு நாளைக்கானது ஒரு வருமானம், குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு வருமானம் இருந்தால் போதுன்ற மாதிரி தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன். சரிங்க. நம்மளுக்கு தேவையானது போதும், வாடிக்கையாளனுடைய திருப்தி இருக்கணும், பொருள் தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் போனதா சார். அப்படியே அந்த கண்டினியூ அந்த ஒர்க்லேயே போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு திருப்தியாக ஒர்க்காக போயிட்டுருக்கு. இல்லை, நான் கேட்குறது 2013 வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் அந்த இதுதான் இப்போ நம்ம போக வேண்டிய நேரம் வந்து ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஒரு பயம் இருந்தது. அப்புறம் நம்ம உழைப்போம், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், டென்ஷன் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கான வேலை கிடையாது, மூளைக்கான வேலை. உட்காந்த வாக்கில் இப்போ முதல்ல ஒரு கடை எடுக்கணும். ஆமாம் சார், முடிவு பண்ணியாச்சு. வீட்டில் வந்து இல்லைங்க இப்படியே போயிட்டு இருந்தேன், இப்படி நம்ம ஒன்று பண்ணலான்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. நீங்களும் அப்பா அம்மா கிட்ட பேசி ஏதோ ஒரு 2 குடும்பம் பேசி ஏதோ ஒரு சின்ன தொகையை பெரட்டி ஒரு இடம் பார்த்துருக்கணும். எங்கே பார்த்தீங்க முதல்ல? இண்டூர்லேயே தான் சார். அந்த பழைய சினிமா தேட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. சரி, அந்த அம்மா தான் வந்து நம்மளுக்கு கடை வாடகைக்காக நாராயண் ஒரு அவர் மூலயமா தான் ஒரு நம்மளுக்கு இடம் கிடைச்சது. அவங்க சொந்தக்காரன்றதுனால அவர் மூலயமா பேசி
நம்மளுக்கு நம்பிக்கையாக ஒரு கடை கொடுத்தாங்க, முதல்ல கொடுத்தாங்க. சரி. அந்த கடையும் ஓரளவுக்கு நல்ல இடமா இருந்தது. நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு 6 வருஷமாக அங்கே ரன் பண்ணோம். கொஞ்சம் இடம் குறுக்கலான இடமா இருந்ததுனால வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகக்குள்ள குடோனு இதெல்லாம் மெட்டீரியல் ஜாஸ்தி பண்ணக்குள்ள இடம் கட்டலைங்க சார். அதுக்காக ஒரு சின்ன, அதுக்கு கொஞ்சம் பெரிய இடமும் கீழே, அதுக்கும் கீழே கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் கீழே முட்டைக்கடை பாயின்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம இண்டூர்ல பெரிய ஃபேமஸ் மல்லிகடை அவர் தான். இண்டூர்ல சொன்னா அவர் தான் தெரியும். அவர் கடையில் வந்து நாங்கள் பேசி அந்த கடையை அவர் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருந்தாரு. அந்த கடையில் வாடகை எடுத்து நம்ம இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கு. சரி, நாம தொடர்ந்து பேசும். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம். பண்பலை சித்தன். வணக்கம் சித்தன், சொல்லுங்க. பச்சைமுத்து கலையரசு அவர்களுக்கு காலை வணக்கம் சார். நான் மருதநெல்லி பண்பலை சார். சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்காரு அண்ணன். நன்றிங்க ஐயா. அவர் உழைப்பாளர் வேணும்னு சொல்லும் போது எனக்கு நேற்று விளம்பரம் செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆமா, சின்ன வயசுல அந்த மாதிரி அவரும் கஷ்டப்பட்டதுனால தான் அதுக்கு ஒரு எனக்கு ஒரு அவர் பேசினாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரே அவருடைய வரலாறு கொஞ்சம் கேட்கறேன் நான். எப்படி அவர் ஃபர்ஸ்ட் எப்படி வேலைக்கு போய் ஜாயின் ஆனாரு, எந்த குரு கிட்ட கத்துக்கினாரு அத சொல்லணும். அதுக்கு மேல போயிட்டு ஒரு இரவில் போயிட்டு ஒரு வீட்டுல விளக்கு இல்லைன்னா, மின் விளக்கு இல்லைன்னா அவர் உடனடியா பாப்பாரா, அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ஒரு பம்ப் செட் ஓடலன்னா அதை போய் பாப்பாரு உடனடியாக. சரி, அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கேட்க. நான் அந்த மாதிரி இடத்துல ஆளுங்க நண்பர்கிட்ட பழகுங்கிறேன். அதனால எனக்கு மகிழ்ச்சி. அவரோட பேர்ல ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றி. இதெல்லாம் அனுபவம் இருக்குங்களா இவர் கேட்டதா? கண்டிப்பா சார். நிறைய வந்து சொல்லுவாங்க, மக்கள் வாடிக்கையாளர்களை வந்து நிறைய சொல்லுவாங்க. இல்ல, இப்ப நீங்க இன்னைக்கு ஓனரா இருக்கீங்க, ஆனா ஒரு நாளைக்கு வாப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க சார். சின்ன சின்ன தெரிஞ்ச வேலைனுக்கு அந்த ஒயரிங் வேலைன்றது கொஞ்சம் அனுபவம் கம்மி. தெரிஞ்சு சின்ன வேலையை தான் செய்ய முடியும். பெரிய லெவலில் என்னால அந்த ஒர்க்கெல்லாம் போனது கிடையாது. மெட்டீரியல் சேல்ஸ் மட்டும், சப்ளை மட்டும் தான். ஆமா, நம்மளா போயிட்டு எந்த வீட்டுக்கும் போயிட்டு தனியாலாம் ஒரு ஒர்க்கா செய்ய தெரியாது. அப்பானுடைய அதான் இந்த மாதிரி ஃபீல்டுல போனாலும் அப்பா அவர் வேலையை பார்த்து நான் இப்படி வந்துட்டுங்க. இல்லை, அப்பா வேலையை நீங்கள் செஞ்சதில்லை? செஞ்சதுன்னா சின்ன சின்ன வேலைகளை செய்வோம், பெரிய லெவலில் நம்மளால தெரியும். சரி, இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் என்னென்னலாம் மூவ் ஆகுது? இங்கே நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டுக்கு தேவையானது தான் சார். நம்ம என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கம்பி சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான சர்வீஸ் முதல்ல அடிச்சிடுவாங்க. போர்வெல் முதல்ல வந்து பேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான முதல்ல சர்வீஸ் வாங்கணும் சார். அது ப்ராப்பராக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஈபியில் அப்ளை பண்ணி சர்வீஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 7 அடி மட்டன் சொல்லி ஒரு காங்கிரீட் போடுவாங்க. அதில் எதனா பைப்புகள் தேவையான லைட்டிங் தேவையானது பேசலாங்க. நம்ம நேயர் ஒருத்தர். ஓகே, வருக, வணக்கம். அன்பு அறிவிப்பாளருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வது கடத்தூரிலிருந்து பலகார கடை உமாசங்கர். வணக்கம் உமாசங்கர். வணக்கம் ஐயா. உங்களுடைய தொழில் சிறந்து விளங்க எங்களுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நீங்க சொன்னது நம்ம ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷங்க. இல்லைங்க, நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு 13 வருஷம் ஒரே இடத்துல இருந்தீங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அதை விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலாளி முதலாளியாக ஆகிறதுக்கு எந்த ஒரு முதலாளியும் ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு சின்ன சுணக்கம் காட்டுவாங்க. ஓகே. ஆனா அப்படி இருக்கும் பொழுது உங்க முதலாளி உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணாருன்றது எங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா அது ஒரு விளக்கமும் சொல்லுங்க. ஏன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற மாதிரி உங்களை மகிழ்விச்சு மகிழ்றாரு பார்த்தீங்களா உங்களுடைய முதலாளி. கண்டிப்பாங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரிங்க எங்க பகுதியில எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பொருள் ஒரு ரிப்பேர் ஆகி போச்சுங்க. சரிங்க. அது வாங்கிட்டு வர்றதுக்கு கடத்தூர்ல பல கடைகள் இருக்கு. அது ஒரு 4-5 கடையில போய் கேட்கும் பொழுது அந்த பொருளினுடைய விலை வந்து 420 ரூபான்னு சொல்றாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 கடையில இன்னொரு கடையில போய் விசாரிக்கும் பொழுது அந்த பொருள் வந்து 290 ரூபா கொடுத்தாங்க. அதே கம்பெனி, அதே இது. சரிங்க. இது நான் தவறா நினைக்காதீங்க, லாபம் வச்சுதான் எல்லாருமே தொழில் செய்யறாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வச்சா பரவாயில்லைங்க. இவங்க வந்து ஓவரா வைக்கும் பொழுது நிறைய பாமர மக்களுக்கு தெரியறது இல்லை. இது இவ்வளவுதாங்க விலை அப்படின்ற மாதிரி இருக்குங்கய்யா. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொன்னா நல்லா இருக்குன்றது. ஏன்னா இப்ப நம்ம 420 ரூபான்னு சொல்லும் பொழுது, ஆனா உங்களுக்காக தான் அந்த 420ன்னு சொல்றாங்க. ஆனா மற்ற இன்னொரு தனிப்பட்ட கடையில போய் கேட்கும் பொழுது, சார் இது வந்து 290 ரூபாய், அதுலயும் எங்களுக்கு லாபமும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த வித்தியாசம் கேக்குறீங்க? ஆமா சார், ஏன் இந்த வித்தியாசம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில எலக்ட்ரிஷியன் வந்து இந்த கடையில மட்டும் போய் குறிப்பா வாங்கிட்டு வாங்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க அவர் சொல்றது நாங்க குடுக்குறோம், இன்னொரு பக்கம் வேற ஒரு இது நடக்குது. அது ஒரு தொழில்.
ஆமா சார், இதெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. நல்லது, நன்றி 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 சார். மீண்டும் சொல்றேன், உங்களுடைய தொழில் சிறந்த விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றிங்க, நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ரேட் வித்தியாசங்கள், ஏன்னா எலக்ட்ரிக்கல்ஸ் பொருளில் ஒரே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கும், அதை நாம் வித்தியாசப்படுத்த முடியாது. ஆமாம். ஆனால் அதில் ஒரு எத்திக், ஒரு நமக்குன்னு ஒரு தொழிலுக்குன்னு ஒரு நியாயம் இருந்தால் தான் பச்சைமுத்தை தொடர்ந்து நாடி வருவாங்க. கண்டிப்பா. ஒரு 4 நாளைக்கு வரும்போது 5ஆவது நாள் என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கண்டிப்பா. இது எப்படி அந்த அந்த ஒரு பொருளுடைய தரம் வந்து அவர் ஐயா சொன்ன மாதிரி என்னன்னா, ஒரு அதே பிராண்டடு அதே குவாலிட்டின்றாரு. ஆனால் அதில் வந்து 2 வித்தியாசமான பொருட்கள் வருது வந்து அதான் ஒன்று அதே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. நம்மளால கண்டுபிடிக்காத இருக்கும் கண்டிப்பாக இருக்குது. அந்த பெங்களூரு அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறுவனத்தில் எடுத்து நம்ம பண்ணுறது கிடையாது. பொருள் தரமான பொருளாக இருக்கும். 10 ரூபாய் ஒரு பொருளுக்கு 10 ரூபாய் கூடன்றது ஓகே. ஒரு கடைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா ஒரு அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏறது ஒரு வித்தியாசம் கிடையாது. 100 ரூபாய்க்கு 10 ரூபான்றது முன்ன பின்ன இருக்கலாம். அது ஏன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டு தூரம் தொலைவு அந்த சுமைகள் எல்லாம் இருக்கு, அதுக்காக வைக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி அந்த இதில் பொருளில் அவர் ஐயா எப்படி வாங்கினாருன்னு தெரியல. தரம் வித்தியாசம் மாறிச்சானா அப்படி செய்யவும் கூடாது. ஏதோ ஒரு 150ன்றது அதிகமான பொருள், ஒரு 1000 ரூபாய்க்குன்னு ஒரு 50 ரூபா பொருளுக்கு லாபம் வச்சு விற்கிறது தப்பு இல்லைங்க. அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்றுடைய தரமான பொருளாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா வீட்டுக்கு தேவையானது ரொம்ப சேஃப்டியான பொருளுங்க. எலக்ட்ரிக்கல்ன்றது ரொம்ப உயிருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இல்லை, அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். ஆமாம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க சார்? இப்போது நம்ம அதுதான் இப்போ சுவிட்சஸ்ஸு, வீட்டுக்கு தேவையானது சுவிட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பல்புகள், ஃபேனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு தேவையானது ஒயரிங் தேவையான ஒயரு, நல்லா பிராண்டடான ஐட்டம், டேப்பு, தண்ணி வாட்டர் டேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் லைன், அதுக்கு வாட்டர் டேங்க்கான பைப்பு. இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான அத்தனை இருக்கு. ஓரளவுக்கு சார். நம்ம அந்த எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் மற்றும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல் மோட்டரு, கிணத்து விவசாயத்துக்கு தேவையான அனைத்து ஸ்டீல் கம்பி ப்ளஸ் சிமெண்ட் எல்லாமே இருக்கு சார். அதாவது வீட்டு கட்டுமானத்துக்கு உண்டான அத்தனை பொருளும் இருக்கு. ஆமாம். முதல்ல ஸ்டார்டிங்ன்றது ஸ்டீலுக்கு அப்புறம் சிமெண்ட்டுக்கு அப்புறம் ஒயரிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், அப்புறம் பெயிண்ட் எல்லாமே இருக்கு. மோட்டரும் இருக்குது. இப்போ விவசாயத்துக்கும் இருக்கு. விவசாயத்துக்கு தேவையானது பம்பு, மோட்டர், பிவிசி பைப்புகள், சொட்டு நீருக்கு தேவையானது, பாசன வசதிக்கான எல்லா பொருளும் ஓரளவுக்கு வச்சிருக்கீங்க. ஆமாம். சரி, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தோட முதல் சமுதாய வானொலி. இன்றைக்கி மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியில் உழைப்பால் உயர்ந்தோர் அப்படின்ற விஷயத்தை நம்ம தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். நம்மளோட இண்டூர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அதனுடைய உரிமையாளர் திரு எம் பச்சைமுத்து அவர்கள் நம்மளோட பேசிகிட்ருக்கிறார். ஆனால் நம்ம பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போது இந்த அனுபவத்தில் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க? நம்ம கடைக்கு வந்து இப்போ நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி யாராச்சும் தொழில் தொடங்கினவங்க உண்டு? அதில் ஒரு தம்பி இப்போ நாகதாசம்பட்டியில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காரு சார். அவர் ஒரு ஆள். எங்கள் மச்சானே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு பக்கத்தில் மேல் காரவணின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக்கல் நிறுவனம் வச்சிருக்காரு. அதே ரோட்டில் வச்சிருக்காரு. அவரும் மச்சான், அவரும் நல்ல தொழில். நல்லதுங்க. இனிப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். அன்பு சகோதரர். வணக்கங்க. அன்பு சகோதரர், நிகழ்ச்சி அமைப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஏன்னா சத்யராஜ் உங்க குரல் எல்லாம் கொண்டாரா, டக்குன்னு இணைப்பு கிடைச்சிருச்சா? சரி, யார் என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க? ஆமா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. தலைப்பு போட்டு ஏன்னா டக்குன்னு இன்னைக்கு வந்து உழைப்பால் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இண்டூர் பகுதியில் வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற அதனுடைய உரிமையாளர் பச்சைமுத்து அவங்க நம்மளோட சிறப்பு விருந்தினராக இருக்காங்க. ஆமா, நம்ம மருதநெல்லியில அவருடைய விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஆமா. முன்ன சிறப்பு விருந்தினர் ஐயா பச்சைமுத்து அவர்களுக்கு முன்ன ஒரு வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றிங்க. ஏன்னா இப்ப உங்கள் தொழில் சிறப்படைய எங்க மருதநெல்லி பண்பலை விளம்பரம் செய்து, அதே மாதிரி எங்க மருதநெல்லி பண்பலை உயர்வதற்கு நீங்க வந்து அமர்ந்து இருக்கிறீங்க. முன்ன அதுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். நன்றிங்க. இல்ல, அவர் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அதுல வர கடை கரண்ட் எல்லா கேபிள் எல்லாமே அவர் கடையில இருந்து வாங்கினதுதான். ஆமா. பணம் கொடுத்தாலும் வாங்கினீங்க? ஆமா, பணம்
நன்றி. ஆமா. அதுக்கு அதனுடைய சப்போர்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிந்தா ஐயா தாங்க ஐயா. ஏன்னா அவருடைய நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமா வளர்ந்துட்டு இருக்கு. அவருடைய சேவைகளும் வந்து பெருசா இருக்கு. அவரை பார்த்து தான் ஒரு சில விஷயமெல்லாம் நாமளும் மோட்டிவேஷனா போயிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னொரு மாவட்டத்தில் வந்து நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மருதநெல்லி பாலிடெக்னிக் காலேஜ்னு ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லி ரன் ஆகிட்டுருக்குது. அப்புறம் தொப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டுருக்கு. அப்புறம் டிஎன்ஏ மொபைல் டிஎன்எஸ் மொபைல்னு சொல்லிட்டு தருமபுரிலேயே பெரிய நிறுவனம் இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்குது நயகரா. இதெல்லாம் வந்து பெரிய நிறுவனம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய உழைப்பு வந்து இன்னும் பெருசா இருக்கும் சார். ஆனா அருமையா சொன்னீங்க. ஆமாங்க. ஆனா அவருடைய நான் நேர்ல இன்னும் பார்க்கல. ஆமாங்க ஐயா. அவருடைய எளிமையான குணம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாங்க ஐயா. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய குழந்தைகள் படிக்கிறவங்க அவருடைய குழந்தைகள் மாதிரி கொண்டு போகணுன்றது தான் அவருடைய மோட்டிவேஷனுங்க சார். ஏன்னா அங்க படிக்கிறவங்க மருதநெல்லி பாலிடெக்னிக்ல படிக்கிறவங்க ஆமாங்க வெள்ளிமலை போயிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள எங்க உணவகத்துல தான் சாப்பிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லவே இல்லை பாருங்க, இப்பதான் இது நேரலையில சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொல்றதுக்கு அது நினைவு வராம போச்சு. இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் ஆகி போச்சு. ஆமா, வந்து எங்க மருதநெல்லி பாலிடெக்னிக்ல படிக்கிற மாணவர்கள் எங்க உணவகத்துல வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பும் போதுதான் தெரியும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்களுக்கு மேல இருக்கும். கிளம்பும் போதுதான் தெரியும் இந்த மாதிரி அங்க ஒருத்தர் கடைசியா ஒரு சந்தேகப்பட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டுக்காக்குள்ளதான் அப்படின்னாரு. அதனால அவரு தாளாளர் ஐயா கோவிந்த பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு சொத்துக்கள் உயர்ந்த இடத்துல இருக்கலாம், அவர் உள்ள வந்து குறைந்த இடத்துல அப்படின்னா ஏழைகள் மத்தியில நிக்குது. கண்டிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க அவரை பத்தி பேசும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா. என்ன காரணம், அவருடைய தொழில நீங்க அவருடைய வளர்ச்சி சொல்லிட்டு நீங்க வந்து நானும் அவர் மாதிரி வளரணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாங்க. அதுக்கு எங்க மருதநெல்லி சமுதாய பண்புகள் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்கிறது நான் நம்புறேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். ஆனா எங்களுக்கு நேரலையில கிடைக்கலனாலும் நாங்க வந்து ஆன்லைன் மூலியமா தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. ஆனா இருந்தாலும் நான் பென் டிரைவ் சொருவி எங்க உணவகத்துல சாப்பிட்றவங்களுக்கு கேட்கற மாதிரி அந்த ப்ளூடூத் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க தொடர்ந்து எங்க மருதநெல்லி சமுதாயத்து பண்பலைக்கு துணை நிற்பதோடு நிறைய அப்படின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா ரொம்ப சிறப்பா உங்க விளம்பரத்தை கேள்விப்படுகிறேன் ஐயா. சரிங்க. நல்ல அருமையான விஷயம். நானும் ஒரு எலக்ட்ரிஷியன் ஐயா. நான் வந்து ரொம்ப பெருசெல்லாம் பண்ணல, சிம்பிளா சின்ன வேலை செய்யுங்க ஐயா. சரிங்க ஐயா. முன்ன வந்து ஃபர்ஸ்ட் குண்டு பல்புங்கய்யா. ஆமாங்க ஐயா. அண்ணன் கடைக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு வந்து இந்த குச்சி பல்புங்கய்யா. ஆமாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்இடி வந்துச்சுங்கய்யா. ஆமாங்க. அதுக்கு மேல ஒன்றும் சிறப்பா என்ன வேற லைட் அந்த இதெல்லாம் யூடியூப்ல பாத்துங்க, செவத்து மேல கை வச்சா எயிட் மாதிரிலாம் நம்ம இதில் பாத்துங்க. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோஷன் சென்சார்னு சொல்லிட்டு லைட்டிங் அடுத்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்குங்க ஐயா. டியூப் லைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு லைட் வந்துட்டுச்சுங்க. வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டுன்னு சொல்லி பீடிங் மாதிரி செஞ்சு அது அலங்காரம் புது வீடுங்களுக்கு செய்கிறவங்களுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு மேல இன்னொரு இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. இந்த இது செல்லுலயே வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டுங்க. அது மாதிரி என்ன உண்டு? அந்த மாதிரி வந்திருக்குங்க ஐயா. ப்ளூடூத் கனெக்ட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, டிவி, ஃபேனு எல்லாமே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பண மதிப்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சுவிட்சுக்கு பதிலாக சுவிட்சு நம்ம மொபைல்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வைஃபை கனெக்ட் மூலயமா ஆன் பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க? டிஸ்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஒரு 30 மீட்டர் 20 மீட்டருக்கு வித்தியாசத்தில் பண்ணலாம். 10 மீட்டர்லேருந்து ஒரு 20 மீட்டருக்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வைஃபை மூலயமா பண்ணாங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார். நம்ம வைஃபை வீட்டில் வைஃபை இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் எங்கே இருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் இருந்தாலே ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணலாம். ஆன்லைன் இருந்தால். ஆமாம் ஐயா, கேளுங்க ஐயா. நோ டவுட்டுங்க ஐயா. முன்ன வந்து இந்த கேட்டோட திருப்பிட்டா மோட்டர் ஆன் ஆகுங்க, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. அது பாத்துக்குங்க ஐயா. இப்போ வந்து ஒவ்வொரு கேட் வால் வந்து செல்லுலயே ஆன் பண்ற மாதிரி டைமிங் ஐயா, செல்லுலயே ஆன் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு
இருக்குன்றாங்க, அது ஸ்டார்டிங் ஐயா கேட் வால் ஆப்ரேட் பண்ணுறது நம்ம போயிட்டு தான் மேனுவலில் தான் சார் ஆன் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போயிட்டு கேட் வால் தான் ஆன் பண்ணி ஆகணும். மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு வேணால் ஆட்டோமேட்டிக்கு மொபைலில் ஆன் பண்ணுற மாதிரி ஸ்டார்டர் வந்துருக்கு. அது இருக்கு. அதுதான் கேட் ஒவ்வொரு கேட் வாலுக்கும் ஒரு நம்பரு, அதுக்கு வந்து ஆன் பண்ணி விட்டா இத்தனை நிமிஷம் ஓடணுமா, நிமிஷம் வச்சு விட்டா அதே வந்து ஆன் ஆகி அந்த கேட் வால் ஆஃப் ஆயிடணுமா, அது மாதிரி கேள்வி பண்ணுங்க. அதை கேட்டுங்க ஐயா. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்தால் அடுத்து நம்ம கொடுக்கலாங்க ஐயா. நம்ம அடுத்த ரேஞ்சுக்கே வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம மெட்டீரியல் நம்ம அரேஞ்ச் சர்ச் பண்ணி நம்ம மெட்டீரியலாக ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கலாங்க. சைஸ் வரையும் வரும், விவசாயத்துக்கு தேவையானது வருது நம்ம வீட்டுக்கு. ஐயா நீங்க வந்து நல்லா முக்கியமான தலைப்பு வந்து நான் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கலா மாறிடுச்சுயா. ஆமாங்க. இன்னைக்கு வந்து அந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க. அண்ணன் கடைக்கு வந்துருக்கீங்களா? இண்டூருக்கு வந்துருக்கீங்களா? ஐயா இண்டூர் தான் சொந்த பண்ண போறாங்க, ஒன்றும் கடையை பார்க்கலையா, விளம்பரம் கேள்விப்பட்டுங்க ஐயா. விளம்பரம் கேட்டுறீங்க, கடை ஒன்றும் பார்க்கல. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்ற விளம்பரத்தை அந்த ரைஸ் மில் பண்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் நமக்கு வந்து தூங்கும் போது கூட அந்த ஞாபகம் வருங்க ஐயா, பேசுற மாதிரி இருக்குங்க. சரி, ஒரு நாளைக்கு கடைக்கு போயிட்டு வாங்க. ஐயா உங்க ஊர் பேர் சொல்லவே இல்லைங்களா? ஐயா மாட்டுக்கானூர், நல்லமல்லி வட்டம் மாட்டுக்கானூர். சரிங்க ஐயா, இந்த பக்கம். ஓகே ஓகே ஓகே. கிருஷ்ணன். ஓகேங்க. ஓகே. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் கார்த்திக் சார். வணக்கம் வணக்கம். சின்னத்தடங்கம் சாந்தமூர்த்தி. வணக்கம் சாந்தமூர்த்தி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். ஒரு வாரம் ஆச்சு வந்து வேலையில இருந்துட்டு சார். ஆமா. நம்ம சிறப்பு விருந்தினர் அவருக்கு சத்தியமுத்து ஐயாவுக்கும் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க. அதாவது வந்துங்க உழைப்பால் உயர்ந்தவர். ஆமா. அதாவது வந்து சார் உழைப்பால் உயர்ந்தவர் வந்து எங்களை மாதிரி சாமானிய மக்கள்லாம் கொஞ்சம் சந்திக்கு வச்சு பேசுறது கொஞ்சம் பெரிய கஷ்டமா இருக்கும். ஆமாங்க ஐயா. நேரடியில. ஆனா இப்போ வந்து எங்களுடைய மருதநெல்லி சார்பா வந்து எங்களை உங்க கூட ஒரே சகஜமா பழக பேச வச்ச மருதநெல்லிக்கு நன்றி சார். இப்போ நாளைக்கே இண்டூருக்கு போறீங்க, கடைக்கு போறீங்கன்னா அண்ணா நான் ரேடியோல கேட்டேன்னா அவருக்கும் ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். கண்டிப்பா. ஆமா, சந்தோஷம் இல்ல சார். ஒரு உழைப்பால் உயர்ந்த மனிதர்னா கொஞ்சம் பக்கத்துல போகணுமே, நாம உழைப்பாளி, அதனால கொஞ்சம் தயக்கம் வரும். அந்த மாதிரி இப்ப எந்த விதமான தயக்கம் இல்லாம மருந்தினை கனெக்ட் பண்ணி கொடுத்துக்குது. உயர்ந்தவர் உழைப்பால் உயர்ந்தவர் கிட்ட உழைப்பாளையும் சேர்த்து நாங்க ஒரு உருவாடிக்கிறோம். உண்மைதான். ஒவ்வொரு மனிதர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால சார் உழைப்பால் உயர்ந்தவருக்கு என்னைக்கும் மரியாதை உண்டு. அதே மாதிரி அவங்களும் அந்த உழைப்புகிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது வந்து நிறைய பேர் வந்து உழைப்பாளிய வந்து ரொம்ப அவங்க ஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்க. சில பேர் வந்து வேணா கொஞ்சம் என்னடா அவன் வேலைக்காரன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்து நிறைய பேர் வந்து 95% வந்து அவங்க உழைப்பால அவங்களால தான் நம்ம உயர்ந்திருக்கோன்ட்டு ஒரு தாழ்வு மனப்பாடம் இல்லாம சரிசமா வச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? மதிக்கிறாங்க. அந்த ஒரு குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதனால வந்து பேசுறதுக்கும் அவரோட உரையாதுக்கும் நம்ம நன்றி. எல்லா மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா உழைச்சிட்டே இருக்கணும் ஐயா. ஏன்னா எல்லாரும் உழைச்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா போக முடியும் ஐயா. சோம்பேறியா இருக்காம முடிஞ்ச ஒரு ஆமா ஒவ்வொருத்தரும் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் எல்லாமே இந்த உலகத்துல அத்தனை பேருமே பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாலதான். உழைப்புதான் முக்கியம். உழைப்பு, நம்பிக்கை. ஆமா சார். என்னவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா எனக்கு வந்து ஒரு ஏக்கரை நிலத்தை கொடுத்து ஓட்டிக்கடா அப்படின்னு சொல்லி 30,000 கடை கொடுத்து கையில 100 ரூபா கொடுத்தாங்க சார். அப்பா அம்மா நான் வந்து வேற யாருமே உதவி கிடையாது. என்னோட கையில என்னோட மனைவி நாங்க 2 பேரும் உழைச்சி சார் இன்னைக்கு வந்து குழந்தைய ஓரளவுக்கு நல்லா படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு வீடு கட்டிக்கிட்டே ஓரளவுக்கு இருக்கிறோம்னா என்னுடைய உழைப்பு தான் சார். கண்டிப்பா. அதான் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை. ஆமா சார். அத நீங்க வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் உங்களுடைய இதை பார்த்துட்டு நல்லபடியா வளருவாங்க ஐயா. நல்லபடியா பெரிய நிலைமைக்கு வந்துருவாங்க. நன்றி. நான் அவங்களுக்கு இப்பவே அந்த கஷ்டத்தை கொடுத்துதான் சார் வளர்க்குறேன். கண்டிப்பா. நாளைக்கு வந்து நீ பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நான் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லியே என் கஷ்டத்திலே பங்கெடுத்துக்க சொல்லியே அவங்கள வளர்க்குறேன் சார் இப்ப இருந்தே. கண்டிப்பாங்க ஐயா. நன்றி சாந்தமூர்த்தி. நன்றி 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 நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அன்பான நேரை சந்திப்போம். வருக. வணக்கம். ரைட். இணைப்புலேருந்து விடுபட்டுருக்காங்க. நான் நிகழ்ச்சியோட கடைசி நிறைவில் இருக்கும் நேயர்கள் அவங்க ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வந்து உங்கள் கூட பேசுகிறதுல வந்து ஒரு உழைச்சி சின்ன வயசுலேயே உழைச்சி இப்படி வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுறாங்க. சரி, என்ன திட்டம் எதிர்காலத்தில்?
எதிர்காலத்தில் ஐயா நம்ம அடுத்த ரேஞ்சு இந்த ஃபீல்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு மக்களுக்கு திருப்தியான பொருட்களாக தரமான பொருட்களாக கொடுத்து இது பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இன்னொரு இது விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். சின்னதாக அந்த பெரிய லெவலில் இல்லை, அது அடுத்த நேர்காணல அல்லது வந்து விளம்பரமாக ஆரம்பித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். முன்னாடி நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்லபடியாக அமைட்டும். வாழ்த்துக்கள். நேயர் ஒருத்தருக்கார் இனிப்பில் வருக. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கடத்தூர்லேருந்து சரி ஹரிபரணி மளிகை உரிமையாளர் ரவி பேசுகிறேங்க ஐயா. வணக்கம். 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 உங்களுடைய தொழில் மென்மேலும் வளர எங்களை வாழ்த்துக்கிறேன். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க. சொல்லுங்க கேக்குது ஐயா. ஒரு புதுசாக இப்போ வீடு கட்டுறோங்க ஐயா. இந்த எலக்ட்ரிக்கல் பைப் வைப்போம். அப்போ 2-3 குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியில வந்து கேட்கும் போது வீடுக்காரு எனக்கு இல்லை கம்மி விலையிலே கொடுங்க, நான் பரவாயில்லன்னு சொல்லும் போது நீங்கள் பரவாயில்லன்ட்டு வியாபாரம் சேல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை இது இந்த மாதிரி தான் இப்படி போட்டால் இது தொந்தரவு ரீஒர்க் வராதுன்னு சொல்லி கொடுப்பீங்களா சார்? இல்லைங்க, நம்மளுடைய மோட்டிவேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது. தரமான பொருட்களாக போட்டு நம்ம வீடுக்கு வந்து கனவு இல்லாமல் நீங்கள் கட்டுறீங்க. ஒன்ஸ் முதலீடு போட்டு ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு கட்டுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் நீங்கள் செய்கிறீங்க. அந்த பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரம் பேசாதீங்க. தயவுசெய்து நல்ல பொருள் தரமான பொருளாக போட்டு செய்யுங்க. பட்ஜெட்டான பொருள் வந்து சேர்த்து செய்யாதீங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் வந்து நிறைய விளைவுகளை வந்து பாதிக்கும். அது உங்களால் வந்து திருப்பி நீங்கள் அந்த இதை வந்து கிளியர் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஐயா. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் வேற ஒரு பொருள் நீங்கள் பண்ணீங்கன்னா அது நம்ம மாற்று பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த சம்மந்தப்பட்ட உயிருக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான இது நான் சொல்லணுன்றதுக்காக நேரில் எடுத்தேன் நான். ஏன்னா பொருள் வந்து நம்ம கரண்ட் சம்மந்தப்பட்டது உயிர். ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளே மாற்றிடும். பேரம் பேசுறது ரேட்டில் பேரம் பேசுறது தப்பு இல்லைங்க ஐயா. அது வந்து நம்மளுடைய உரிமம். பொருள் வந்து தரத்தை குறைச்சி பண்ணாதீங்க. பொருள் தரளமான போலவரெல்லாம் ஒரு ஆளுக்கு 2 பேர் கன்சல்ட் பண்ணி அதனுடைய அனுபவமான ஆளுங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். பொருளை வந்து தரமான பொருளாக போட்டு செய்யுங்க. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நல்ல பொருளாக செய்யுங்க. இன்னொரு கேள்விங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க்கு பெரும்பாலும் ஐயன் இரும்பு பைப்பு தான் போட்டு செஞ்சாங்க. ஆமாங்க. இப்போ வந்து சிபிவிசி யூபிவிசி வந்துச்சு. இதுக்கு எதுங்க உங்களுக்கு ரெஃபர் நல்லது? நமக்கு பின்னாடி வந்து சங்கதி நம்ம ஹீட் அந்த தண்ணி வந்து சிபிவிசி யூபிவிசி எடுத்து சாப்பிடும் போது அந்த சம்மர் சீசன்ல கொஞ்சம் ஹீட்டை வரும்போது அதை சாப்பிட்டா உடலுக்கு எதனா தீங்கு விளைவிக்கும். இரும்பு பைப்ல இருக்கிறது நல்லதாங்களா? இரும்பு பைப்ல இருந்தது ஐயா. இரும்பு பைப் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அது பொற்காலம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சால்ட் வாட்டர் இல்லாத வெட்டி வந்து உப்பு தண்ணி இல்லாத வெட்டி நம்ம இரும்பு பைப்ல யூஸ் பண்ணோம். அதனுடைய எஃபெக்ட் எதுவும் இல்லைங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மாத்திரத்துக்காக வந்து நல்ல தண்ணிக்கு வந்து பிவிசி பைப்பா கொண்டு வந்தாங்க. பிவிசி பைப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிங்கான ஏரியா சால்ட் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணிக்கலாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஏரியா வந்து வெதர் மாறும். 2 சீசனுமே நம்ம 2மே பாதியாக அனுபவிக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் கன்சில்டு பண்ணி பண்ணுறது இந்த சுடு தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கன்சில்டு செவத்துக்குள்ளார வச்சு பதிக்கிறது எல்லாமே வந்து சிபிவிசியாக பண்ணிக்குவாங்க. வெளியே அடிக்கிறது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சிபிவிசியும் போடலாம், யூபிவிசியும் போட்டுக்கலாங்க. 2மே ஒரே இதுதான். சூடு தண்ணி வரதுனால நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் எதுவும் கிடையாதுங்க. வாட்டர் டேங்க் நல்ல கம்பெனியான பிராண்டடாக நல்ல பொருளாக வாங்கி வைங்க. அதில் வந்து கெமிக்கலு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அது எஃபெக்ட் ஆகும். வாட்டர் டேங்க்கில் நல்ல பிராண்டடான கம்பெனி முன்னணி நிறுவனத்தில் நீங்கள் கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வாட்டர் டேங்க்கும் நல்ல ஸ்டாண்டர்டாக போடணும். அதே மாதிரி அந்த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கம்பெனி போட்டுக்கலாம். அந்த தொந்தரவு அது தொந்தரவு இல்லைங்க ஐயா. நம்ம உடம்புக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. இப்போ அதுக்கான எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டோட நல்ல பிராண்டடாக இருக்கிற கம்பெனியை பார்த்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நல்லது. நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். காலை வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சிந்தல்பாடியிலிருந்து சிசி ராஜேந்திரன் பேசுறேன். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். சிறப்பு விருந்தினர் பத்திமுத்து ஐயாவுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றிங்க. வணக்கம். உழைப்பில் உயர்ந்தவரை நிச்சயமா பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். கண்டிப்பா. நன்றி. ஒரு அருண் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து 13 வருஷமா செய்து, ஆமாங்க, அவருடைய உதவி வேலை நீங்க போய் தனியார் நிறுவனம் நடத்துறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நன்றி. அவருடைய உழைப்பு, எங்களுக்காக அவரும் உழைப்பு கொடுத்துருக்கிறாரு. நல்ல நிறுவனமாக பண்ணி கொடுத்தாரு. அவருடைய
கையால் ஓப்பன் பண்ணி கொடுத்து இவ்வளோ நல்லா போகிறதுக்காக அவருக்காக எனக்கு நன்றி. ஆமாம். அது மட்டும் அல்லாமல் சகோதரி கலையரசி உங்களுக்கு ஒத்துழைப்பாருன்னு சொன்னீங்க. கண்டிப்பா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஏன்னா அவங்களுடைய இதுதான் ஒரு பெண்மணின்றது வந்து ஒரு குடும்பத்துக்கு. இவர் என்ன பண்ணி ஐயா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொஞ்சம் பயந்தே இருந்திருக்கிறாரு. சரி நமக்கு நம்ம புதுசா பண்ணி நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுப்போம், இப்போ ஸ்மூத்தா தானே போகுது, 2 பேரும் வேலைக்கு போறோம், சம்பளம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் வேண்டான்ற மாதிரி இருந்திருப்பாராட்டுங்குது. ஆனா சகோதரி தான் வந்து இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்பிக்கை கொடுத்து, அது என்ன சொல்றது, எனக்கு நீங்க அந்த ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்குன்றது இவரெல்லாம் ஒரு உதாரணம். கண்டிப்பாங்க. அதை சொன்னதுனாலதான் நான் எனக்கு அந்த நினைவு வந்தது. சகோதரி பேரு கலையரசினாரு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இத அடிக்கடி இந்த ஒவ்வொரு நிறுவன ஃபேக்டரியிலயோ இல்ல வீட்லயோ மின்கசிவு ஏற்படுதுன்றாங்கல்ல. ஆமா. இந்த மின்கசிவு ஏற்படுறதுக்கு காரணம், அதை தவிர்க்கிறதுக்கு வழிமுறை என்னன்னு நினைக்கிறேன். இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க உங்க சந்தேகம்? ஆமாங்க சார். இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஏன் ஏற்படுது, அது எப்படி அப்படின்றத கேக்குறீங்க. சரி, நம்ம வானொலி கேட்போம். சரிங்க. நன்றி 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 நன்றி. இவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி, இது எல்லாருக்குமே தேவையானது. கண்டிப்பாங்க. என்னன்னா இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஏன் ஏற்படுது, இந்த மின்கசிவுனால விபத்து, கண்டிப்பா இது எப்படி தவிர்க்கலாம்? ஐயா இது வந்து என்னன்னா, நீங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல தரமான ஒரு நல்ல ஒயரிங் செய்யக்கூடிய ஓனர், அவர் மூலயமா நீங்கள் தொழில் கற்றுக்குன்னு ஓரளவுக்கு நல்ல அனுபவமான வந்து ஒயரிங் வேலை செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரிஷியன்கிட்ட நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக ஒயரிங் செய்யறதுக்கானது கற்றுக்குவாங்க. மெயினாக ஒரு நிறுவனம் எடுக்கிறோங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அந்த முறையான ஒயரிங்காக கற்றுக்கணுன்றது. அதில் கற்றுக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு ஒயரிங் கரெக்டாக செஞ்சாலே போதும். செஞ்சுட்டு அதுக்கான இஎல்சிபி எர்த்து மெயினாக கொடுக்கணும். கீழே பூமி எர்த்திங் இறங்கி கரெக்டாக கொடுத்து ஒயரிங் ப்ராப்பராக செஞ்சுட்டா அந்த மாதிரி இதெல்லாம் தவிக்கலாம். தவிக்கிட்டு அதுக்கு இஎல்சிபின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலயமாவே அதை வந்து மின் இணைப்பு செய்யக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துறாங்க, அதனுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இஎல்சிபி ஆர்சிசிபின்னு சொல்லிட்டு எர்த்து லிக்விட் சர்க்கியூட் பிரேக்கர். அது வந்து நம்ம எர்த்து நம்ம ஏதாவது பிளக்கோ கரண்ட்டோ ஏதோ ஷார்ட் ஒயர் ஷார்ட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். அது ஆஃப் ஆகிடும். டோட்டலாக வீட்டில் இருக்கிற அத்தனை லைட்டுமே ஆஃப் ஆகிடும், எங்கேயும் ஃபயர் ஆகாது. அந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பொறுத்துங்க. இந்த ஃபயர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அதான் சார், ஒயர் ஷார்ட் சர்க்கியூட். ஒயர் வந்து பேசும் நீட்டிலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி ஒயர் எலி கடிச்சிருது, இந்த மாதிரி ஒயர் ஏதாவது கண்டுக்காத விட்டுட்டுனா ஒயரிங் ப்ராப்பராக இல்லை, எங்கேயாவது நம்ம ஒயர் டேப் அடிக்கிறது அதெல்லாம் லூஸ் கனெக்ஷனில் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அந்த லூஸ் ஆச்சுன்னா ஒயர் நம்ம போடக்குள்ள ஸ்பார்க் ஆகும். அந்த ஸ்பார்க்கில் வந்து அந்த 2 ஷார்ட் ஆச்சுன்னா ஒயர் தேயறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தரமான பொருட்கள் இல்லாமல் அந்த மாதிரி செஞ்சாலே ஒயர் கண்டினியூ எரியும், உள்ள எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அது தரமான பொருளை பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆச்சுனாலே அந்த ஒயர் வந்து அப்படியே அணைஞ்சிரும். அது வந்து ஃபயர் ஆகி கண்டினியூ போகாது. ஒரு நெருப்பு எடுத்துனா அந்த புகை ஆகாது. அந்த மாதிரி தரமான பொருட்களான ஒயர்கள், குவாலிட்டியான ஒயர்கள் இருக்கு. சரி சரி. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம். ரைட்டு, இணைப்பிலேருந்து விடுபட்டுருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் இருக்கிறோம். நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கோ நேயர்களுக்கோ சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நாம் அதை நிறைவான நேயர் வருக, வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கட்டூர்லேருந்து பழனியில பேசுகிறேன் சார். வணக்கங்க. வணக்கம். சிறப்பு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. உங்களோட குரல் ரொம்ப கியூட்டா இருக்குதுங்க. அதாவது மைக்கில் பேசி உங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏர்ல கேட்கறது அவ்வளோ கிளியரன்ஸா பிசுல இருக்கு சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. மறுநிலைக்கு வந்ததுக்கு முன்னாடி கடல் போல வாழ்த்துக்கள். அண்ணா பழனின இந்த பாட்டு போகும்போது அவரே கேட்டாரு, எனது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக இருக்குங்க, நான் எப்படி பரவாயில்லையானாரு. நான் அதான் சொன்னேன், பேஸ் வாய்ஸுக்கு உங்களுக்கு எங்கள் குரலை விட நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. 100% இப்போ நான் வாசன் பண்ணேன் உங்கள் குரலோட. அவர்களை ரொம்ப சூப்பராக வாசன் பண்ணேன். நம்ம பண்பலை கூட ஆர்ஜியா கூப்பிட்டா கூட நல்லா இருக்கும். நான் வாசன் பண்ணி தான் லைனுக்கே வந்தேன் சார். ஒரு பாதி நேரம் எதனா ஃப்ரீயாக இருந்தால் 1 மணி நேரம் வந்து நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துட்டு போங்கன்னு தான் கேட்கணும் போல. ஐயா நம்மளுக்கு ஐயா நீங்கள் பேசுகிறீங்க டைமாக நான் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது இதுதாங்க ஐயா தரமே. ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியிலையோ நம்ம இந்த மாதிரி பேச வராதுங்க. ரொம்ப கூச்சமும் அதிகம், நம்மளுக்கு அந்த அனுபவம் இல்லை.
அதனால இப்போ ஐயா கூப்பிட்டதுனால வந்து நாங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறோம். அதான் சூப்பர் சார், கிளியரன்ஸா இருக்கு. ஏன்னா இப்ப நான் 10 வருஷம் வானொலியில இருக்கிறேன். இப்ப நான் லைவ்ல பேசுறதுக்கு நேர்ல பேசுறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ வயதானவங்க பேசுற மாதிரி இருக்கு நான் கேட்கறதுக்கு. உங்களுக்கு அப்படியே சின்ன பசங்க அப்படியே கிளியரன்ஸா பேசுற மாதிரி தேன் குரல் மாதிரி இனிக்கா சார் கேட்கறதுக்கு. நன்றிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ அந்த காலத்து டியூப் லைட்டுக்கும் இப்ப இருக்கிற எல்இடி டியூபுக்கு என்ன சார் வித்தியாசம்? எல்இடி லைட் பவர் கம்மியா வருது, கரண்ட் அதிகம் இருக்குமா, இல்ல முன்ன டியூப் லைட் அதிகமா கரண்ட் இருக்குமான்னு லைவ்ல கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. நன்றி. நன்றி. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ரெண்டுத்துக்குன்னா இப்போ நம்ம பழைய மாடலில் டியூப்லைட்ன்றது பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ கவர்மெண்ட் மூலயமா என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்இடி கரண்ட் பில் சேவ் பண்ணணும். இப்போ ஒரு டியூப்லைட்டு நம்ம போடுறத வந்து பழைய காலத்தில் 80 வாட்ஸ் ஆகுது. 40 வாட்ஸ் டியூப்லைட்டு, 40 வாட்ஸ் வந்து அந்த சோக்கு. சரிங்க. கரண்ட்டு வந்து அதிகம் இழுக்கக்கூடிய தன்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. 20 வாட்ஸ்ன்றது ஒரு டியூப்லைட்டு. அந்த 4 ஒரு பழைய மாடல் டியூப்லைட்டுக்கு 4 டியூப்லைட்டு எல்இடியாக போடலாம். அது கரண்ட் பில் சேவ் பண்ணணுன்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அறிவிச்சிட்டாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருங்க சார். ஏன்னா இப்போ நம்ம அந்த பழைய டியூப்லைட் வெளிச்சத்துக்கு ஈக்குவலாக போடணும்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட்ஸ் போடுறதுக்குள்ள ஒரு 30 வாட்ஸ் 25 வாட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு கொஞ்சம் பழைய டியூப்லைட்ல இருக்கிற மாதிரி நம்ம மைல்டா படிச்சு பார்த்து பளிச்சுன்னு இருக்கும். பழைய மாடல் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் கம்மியா இருக்கும், கண் பார்வைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இப்போ எல்இடியா கொண்டு வந்துட்டாங்க. அதான் எல்லா பொருளுமே எல்இடியில் கொண்டு வந்துட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு உங்கள் வாடிக்கையாளர்கள் நேயர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள சொல்லலாம். ஐயா, நம்ம இப்போ எஃப்எம் மூலயமா வந்து தெரிவிச்சதில் ஒரு சில குறைகள் இருக்கலாம், நம்ம பேசுனதில் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு மனசை எடுத்துக்காதீங்க. அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. எஃப்எம்முக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது, மருதநெல்லி எஃப்எம்முக்கு. அந்த இதை வந்து மேலும் மேலும் நல்லா எஃப்எம் வளரணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேசணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஐயா எஃப்எம்ல கொடுத்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேர் இருக்காங்க சார். அதெல்லாம் நீங்கள் தடவி பிடிச்சி கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி, அது உள்ளூர் மக்களை வெளியில இருந்தும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அதனுடைய தாழ்வு வைக்கிறோம். சரி. நீங்க உங்க நிறுவனம் சார்பாக எங்க நிறுவனம் சார்பாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல் சார்பாக அனைத்து வாடிக்கையாளரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க சார். அந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர்லேயே இன்னும் நிறைய டெக்னாலஜிகள் எல்லாம் கொண்டு வந்து போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சப்போர்ட், மக்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. அனைவரும் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. அருமை, நல்லது. அவ்வளோதான். நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நல்ல டைம் போனதே தெரியல. டைம் 1 hour ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய குடும்ப விவரங்கள்லேருந்து தொழிலேருந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். வாழ்த்துக்கள். இண்டூர் பகுதியில் இன்னும் நல்ல மேலே வரணும். நல்ல ஒரு பேர் புகழ் எடுத்து இந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு நல்ல சேவை பண்ணணும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேங்க ஐயா, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து எல்லாரும் ஹெல்மெட் அணிஞ்சு வண்டி பயணிங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு குடும்பம் இந்த நம்ம லைன்லேயே நிறைய லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸும் வரக்குள்ள ரொம்ப பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லைஃப் நம்ம கடவுளை கொடுத்தது ஒன்ஸ், ஒரு டைம் தான். அந்த லைஃப் நம்ம திரும்ப அனுபவிக்க மாட்டது கஷ்டம். இயற்கையாக வர மரணத்தை விட நம்மளா போய் இது பண்ணிக்கிறது கொஞ்சம் ரொம்ப தவிக்கலாம். அது கொஞ்சம் பண்ணுங்க. சமுதாய அக்கறையோடு சொல்றீங்க. நம்ம உங்க விளம்பரத்தோட இதையும் நாங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வாகனத்தில் ஓடுறத விட அந்த கொஞ்சம் அந்த மது அருந்தது கொஞ்சம் தவிங்க ஐயா. ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் நம்ம குடும்பனுடைய சூழ்நிலையை பாருங்க. மது வந்து தயவு செய்து தவிங்க, நல்லதா இருக்கும். பொது கருத்தா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் எல்லாம் நிறைய சொல்றாங்க, இருந்தாலும் என்னுடைய சார்பாக நானும் இது கொஞ்சம் அனுபவிக்கிறேன். நல்லது, வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.